ஒன்னு சொல்லி ஆகணும் ப்ரோ, இந்த வீட்டுக்குள்ள ஜாக்லின் மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சத்தியமா சொல்றேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு டேலண்டட் ஒரு பர்சன் யாருமே கிடையாது. கண்டிப்பா எங்க அக்கா டைட்டிலுக்கு டிசர்வ்ங்க. அது என்ன டைட்டில் எனக்கு தெரியாது. பிக் பாஸ் டைட்டில் கேட்டா அது வாய்ப்பே கிடையாது. ஆனா டைட்டிலுக்கு டிசர்வ். அது என்ன டைட்டில் நீங்களே கொடுத்துக்கலாம். நான் ஒரு டைட்டில் போட்டிருக்கேன், அந்த டைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அக்கா மாதிரி நடிப்புகளை வித்தியாசமா யாரால கொடுக்க முடியுமான்னு கேட்டா அது எங்க அண்ணன் திவாகரால மட்டும் முடியும். ஆனா திவாகரன் நாச்சு இப்ப இந்த வீட்டுக்குள்ள இல்ல. அதனால இந்த வீட்டுக்குள்ள எங்க அக்கா மட்டும் தான் இப்ப நடிப்பு திலகமா நான் பாக்குறேன் நண்பர்களே. அவ்வளவு ஒரு நடிப்பு. ஒரு நபரை பத்தி அந்த நபருக்கு பின்னாடி போயிட்டு அந்த நபரை பத்தி தப்பா கடிதங்கள் எழுதுவாங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த நபருக்கு முன்னாடி போயிட்டு நீதான் முத்து சம வேற லெவல் முத்துன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அக்கா ஒரு கண்டென்ட் பண்ணிருக்காங்க நண்பர்களே. ஒண்ணும் இல்ல, அக்கா வந்து காலங்காத்தால கண்டென்ட் இல்லாம சுத்திட்டு இருந்தாங்க. காலைல என்னாச்சுன்னா நம்ம வர்ஷினி வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. பிக் பாஸ் சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. சக்சஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சு எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க அப்படி சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அந்த கிளாஸ் இவங்க கரெக்டா எடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல, வர்ஷினிக்கு அது ஆக்சுவலா பேசவே தெரியல. நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதை தொடர்ந்து உள்ள வந்த நம்ம அருண் என்ன பண்ணுவாருன்னா அவரு ஒரு கிளாஸ் எடுப்பாரு. ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நான் ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன், அந்த கதையோட எண்ட்ல இருந்து நீங்க ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அப்ப வீட்டுக்குள்ள எல்லாரும் ஜாலியா கதை பேசி மாத்தி பயங்கரமா கலாய்ச்சிருப்பாங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ட் நம்ம ரவீந்தர், ஆர்னவ், சுனிதா அப்படி எல்லாரும் பேரையும் எடுத்து வச்சு ஒரு கண்டென்ட் எழுதி ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியில சௌந்தர்யா நினைக்கிறேன், ஆமா சௌந்தர்யா தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஜாக்லின் இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு ரிட்டர்ன் உள்ள வருவா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை சும்மா ஃபன்னா தான் சொல்லியிருப்பாங்க. உள்ள எல்லாம் சிரிச்சு பேசியிருப்பாங்க. அந்த டாபிக் முடிஞ்சு அந்த கிளாஸ் முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்த பிறகு ஜாக்லின் உள்ள கிச்சன் நிற்பாங்க. அப்போ கிச்சன்ல போய் யாரோ சொல்லிடுவாங்க உங்களை பத்தி இப்படி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, ஜாக்லின் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க போயிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டு வருவாங்க அப்படி சொல்லி ஸ்டோரி சொல்லி செம்ம ஃபன்னா இருந்துச்சு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அது யாருன்னு தெரியல. அதை சொன்னோடனே எங்க அக்கா அந்த ஒரு கண்டென்ட் பிடிச்சிக்கிட்டு முத்துக்குமாரன் போய் உட்காந்து அழுறாங்க. முத்து எல்லாரும் என்ன குத்துறாங்க, முத்து போட்டு அடி நடிக்கிறாங்க, நான் என்ன பண்றேன் முத்து, நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வரல முத்து, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், ஒரு காசை செலவு பண்ண அவ்வளவு யோசிப்பேன். அப்ப பிஆர் டீம் மட்டும் எப்படிக்கா கொடுத்தீங்க, ஒருவேளை இதுல கிரெடிட்ல வச்சு வந்திருக்கீங்களோ, வெளியே போய் செட்டில் பண்ணுவீங்களா எங்க அக்கா மாதிரி, ஏசி மாட்ட சொல்லுங்க, நாங்க வந்து ஜன்னல் அடைக்கிறோம் பாங்களே அந்த மாதிரி எங்க அக்கா ஏதோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. எங்க அக்கா இந்த இடத்துல எல்லாரும் நடிக்கிறாங்க, தீபக் நடிக்கிறான், விஜய் விஷால நடிக்கிறான், சௌந்தர்யா நடிக்கிறான், எல்லாருமே நடிக்கிறாங்க. ஏன் முத்து இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஜெயிக்கணும்னா எல்லாரும் கீழே இறக்கணுமா முத்து, இப்படிதான் பேசி ஒரு கேம் ஆடணுமா முத்து அப்படின்னு மாதிரி போட்டு ஒப்பாரிய வைக்கிறாங்க. ஒப்பாரிய போட்டு உழப்பி எடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ நான் யோசிக்கிறேன், நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே இருந்தீங்க, ஏதோ கண்டென்ட் கொடுக்க பேர் ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் முத்து பக்கத்தில் வரீங்க? ஏன்னா முத்துக்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்றாங்களாம். எப்படி முத்துக்கிட்ட போயிட்டு முத்து நான் உனக்கு நேர்மையாக தான் இருக்கேன், நான் இந்த வீட்டில் நல்லா தான் கண்டென்ட் பண்ணுறேன், ஆனால் எல்லாரையும் ஆப்போசிட் பண்ணுறாங்க முத்து, அதை நீ கொஞ்சம் கவனி அப்படின்ற மாதிரி முத்து மண்டையில் இவங்களுக்கான கருத்துக்களை போட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம முத்து இருக்கானே முத்து அவன் அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஜாக்லினை நம்புறான், ஜாக்லினை கண்மூடித்தனமா நம்புறான். ஜாக்லின் ஒரு நல்ல பிளேயரு, ஸ்ட்ராங்கான பிளேயரு, கரெக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் தெரியுமா, ஜாக் இந்த வீட்டில் என்ன அடிக்காததா ஒன்று உங்களை அடிக்க போறாங்க, என்ன அப்படி அடிக்கிறாங்க, ஏன் கூட இருக்க ஆண்களே நான் சின்னதாக குனிஞ்சு ஒரு விளக்குமாறு எடுத்தா கூட கண்டென்ட் சொல்லி கிண்டல் பண்றான். அந்த வகையில் என்னை போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு அவன் அந்த விஷயங்கள் சொல்றான். ஏதோ பெட்ரூம்ல உட்காந்து ஏதோ பெட்ரூம்ல கிளீன் பண்ற இடத்துல எங்கேயோ வந்து குனிஞ்சு விளக்குமாறு எடுத்து ஏதோ பெருக்க போயிருப்பான் போல. அப்போ பின்னாடி இருந்து விஜய் விஷாலும் நம்ம சத்தியம் கிண்டல் பண்ணிருப்பாங்க போல, அவர் விளக்குமாறு எடுத்துட்டான், இதுக்கப்புறம் முத்து கண்டென்ட் மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. அந்த விஷயத்த சொல்றான், நான் விளக்குமாறு எடுக்கிறதுக்கே கண்டென்ட் சொல்றாங்க. அப்படிங்கும்போது இந்த வீட்டுல உங்களெல்லாம் அப்படி எதுவுமே பண்ணல, நார்மலா எல்லாரையும் திட்டுற மாதிரி உங்களை திட்டுறது, உங்களை வச்சு ஒரு கண்டென்ட் பண்றது, உங்களை டவுன் பண்ணி பேசன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்றாங்கிறது நல்லதுதான். நம்ம மக்கள் மத்தியில் ஏதோ வேலை ரீச் ஆகும், மக்கள் நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, மக்கள் ஓட்டுக்களை போடுவாங்க. நீங்க அதனால எதுவும் யோசிக்காதீங்க, உங்களை அடிக்க தான் நீங்க வளர்ந்து வந்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் இப்படிதான், எப்படி இந்த கேம் வந்து இப்படிதான், இந்த கேம் இப்படிதான் விளையாடி ஆகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அட்வைஸ் கொடுக்குறான். ஆனா தேவையில்லாத ஆளுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். ஏன்னா அந்த ஒரு நபர் தான் முத்துவ பின்னாடி போய் குத்திட்டு இருக்காங்க. முத்துவ பத்தி குத்துறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டா முத்துவ பத்தி கேவலமா பக்கமா எழுதுற ஆள் தான் நம்ம ஜாக்லின், ஒரு கன்னிங் கேமர். ஸோ அவங்க இங்கே போய் ஒப்பாரி வச்சு நம்ம தீபக்கை தான் ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏதோ தீபக் போட்டு இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரியும், வீட்டில் இருக்க முக்கால்வாசி பேர் இவங்களை அட்டாக் பண்ணி வெளியே அனுப்பணும்னு நினைக்கிற மாதிரியும், இதோ நம்ம அக்கா மாதிரியே பேசுகிறாங்க. யாரு நம்ம ஆனந்தி அக்கா மாதிரி. இதெல்லாம் கேமே இல்லை, இது ஒரு ஷோ தானே. ஷோவில் ஏன் இப்படி எல்லாரும் மிதிக்கிறாங்க, ஒருத்தர் மிதித்து வெளியே அனுப்பி தான் நம்ம மேலே வரணுமா? எனக்கு அது இது ஆக்சுவலாக என்ன பேசுனே தெரியல ப்ரோ. ஏன்டா பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, இல்லை உண்மையாகவே இவ்வளோ கேவலமாக நடித்தா மக்கள் ஓட்டு போடான்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் கீழே இறக்கிட்டு ஏன்னா அப்புறம் என்னன்னா உங்களே சேர்த்து பேக்கெட்ல போட்டுட மேலே போவான், கப்பு வின் பண்றோம் என்ன பண்ணுவான், வாங்க என்னாச்சு சேர்ந்து போன்னு சொல்லி கூட்டு போவானோ? புரியவே இல்லை ப்ரோ. ஆக்சுவலா இவங்க டாபிக்கே புரிய மாட்டேங்குது. இப்படி பேசி மக்களை மேனிபுலேட் பண்றாங்க, மக்களுக்கு இருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு சில தற்கொலை குரூப் எடுத்து போட்டுறாங்க. பாருங்க ஜாக்லின் உடஞ்சு அழுது பேசிட்டு இருக்காங்க, பாவம் ஜாக்லின் ஸ்டே ஸ்ட்ராங் ஜாக்லின் போட்டோன்னே மக்களும் பார்த்துட்டு ஐயோ பாவம் ஜாக்லின் ஏதோ கொடுமை பண்ணிட்டாங்க போல, அந்த பொண்ணு பாவம் அழுதுகிட்டே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் யோசிச்சுறாங்க. மக்களே தயவு செய்து லைவ் பாருங்க, எபிசோட் பாருங்க, பார்த்து உங்களுக்கு தோன்ற வகையில் ஓட்டுக்களை போடுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ட்விட்டர் ஸ்டோரி, அங்கிட்ட ஒரு போஸ்ட் பார்த்தேன், இங்கிட்ட ஒரு போஸ்ட் பார்த்தேன்,
எதையுமே இந்த சீசன் நம்பாதீங்க. எல்லாம் ஏன்னா யூடியூபே நம்பாதீங்க, சத்தியமா சொல்றேன், யூடியூபே நம்பாதீங்க. நீங்களே ஷோ பார்த்து உங்களுக்கே இந்த ஷோல ஒரு கணக்கு வந்துருமா, அதுபடி ஓட்டுக்களை போடுங்க தயவு செய்து. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பூரா அப்பையிலும் டீம் செட் பண்ணியிருக்கான். பூரா அப்பையிலும் செட் பண்ணி ஒருத்தர் நெகட்டிவா காட்டுறான், இன்னொரு டீம் இன்னொருத்தர் தூக்கி வச்சு காட்டுது, இன்னொரு டீம் நாங்க பிஆரே வைக்கல எங்கிட்ட பிஆர் ரெக்வஸ்ட் கேட்கறாங்க நடிக்குது. மாத்தி எல்லாருமே ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஜாக்லினோட சீன் என்ன, சிம்பத்தி கிரியேட் பண்றது. இந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண நம்ம இது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஓகேவா. ஸோ அந்த வகையில் ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு செல்லுபடி ஆகாது, மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். அடுத்ததை பார்த்தா வர்ஷ்னியுமே முத்துக்குமரன்டவே ஒரு டாபிக் சொல்றாங்க. இந்த சக்சஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சு பிக் பாஸ் பேச சொல்லியிருப்பாரு, இவங்க பேசியிருக்க மாட்டாங்க சரியா. அப்போ வெளியே வந்து முத்துக்குமரன்டவே சொல்றாங்க, எனக்கு பேச தெரியல, உங்களை மாதிரிலாம் எனக்கு சூப்பராக பேச தெரியல, எனக்கு அதுதான் பெரிய டிராபேக்காக இருக்கு அப்படிங்க. முத்துக்குமார் தெளிவாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். நல்லா ஒன்று நம்ம யோசித்து தான் அவனு சொல்கிறான். ஏன்னா வர்ஷ்னி எதுவுமே பண்ணல, பேச தெரியல, அப்புறம் ஏன் வர்ஷ்னியை பிரின்சிபாலாக போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம். அப்போ வர்ஷ்னியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, வர்ஷ்னி கிட்ட இருந்து ஏதோ கண்டென்ட் வரணும் வாலண்டியா, ஏதோ ஒன்று இந்த வீட்டில் பண்ணிட்டுன்னு சொல்லி வர்ஷ்னி அதுக்குள்ள போட்டிருக்காங்க, நமக்கு தெரியும். அதே மேட்டர் தான் அவனும் அங்கே சொல்கிறாங்க. பாருங்க, இந்த வீட்டில் நல்லா பேசுறதுன்னு பார்த்தா ஆனந்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனந்தி சூப்பராக பேசுறாங்க. அப்போ நினைச்சிருந்தா பிக் பாஸ் ஆனந்தியை போட்டிருக்கலாம். ஆனந்தியை போடாம ஆனந்தி சும்மா அப்படி ஒரு ஸ்டூடெண்டாக மாற்றிட்டு உங்களை பிரின்சிபாலாக மாற்றுறாங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்குறாங்க. பிக் பாஸும் சரி மக்களும் எதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கவனிச்சு நிறைய விஷயங்களை பண்ணுங்க, மற்றபடி நீட்டாக போகும்னு சொல்லி அங்கே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் கண்டென்ட் ஸ்கிரிப்டின்னு கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவான் போல. நீ உன்னோட கண்டென்ட் உனக்கு மட்டும் யூஸ் பண்ணியா தயவுசெய்து, அதுதான் நல்லது. ஏன்னா இவனெல்லாம் கொடுத்த நினைச்சிக்க முதுகுலே குத்துவானு அது எனக்கு கண்டிப்பா தெரியும். முத்துக்குமார் முதுகுல குத்துறதுக்கு மட்டும் தான் ரெடியா இருக்கானு, அது எனக்கு பக்காவே தெரியுது. ஸோ இந்த இடத்துல வர்ஷ்னி சொல்லிட்டாங்க, ஆமா ஓரளவு எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன், பட் எனக்கு வெஞ்சன்ஸ் கிடையாது, யார் மேலே நான் வெஞ்சன்ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிற மூடு எனக்கு வராது, அதனால தான் நான் அந்த இடத்துல பேசி நபாடு பேரேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சாலும் அப்படி தெரியுது, நான் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக அப்படி தெரியுது. அவங்க மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் வச்சுக்க மாட்டேங்காங்க, அந்த ரிவெஞ்ச் மூடலாம் அப்படிலாம் இருக்க மாட்டேங்குது. அந்தந்த நேரத்தில் மயிரே நீ பெரிய புடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க, கடந்து போயிடுறாங்க. அதுதான் உண்மையாகவே அவங்களா இருக்காங்க எனக்கு தோணுது. மொத்தத்தில் இந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீடியோல கண்டென்ட் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ்ல எழுதின ஒரு மேட்டர் வந்துச்சா, கண்ணாடியில் இந்த ரெஸ்ட் ரூம்ல கண்ணாடியில் எழுதின ஒரு மேட்ரு, அந்த மேட்டர் தான் இப்போ ஒரு பெரிய மேட்டரா வெடிச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு மேட்டர் மட்டும் தான் இப்போ ஒரு பெரிய மேட்டரா வெடிச்சிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கண்ணாடியில் எழுதினது ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தான் எழுதியிருந்திருப்பாங்க போல. தர்ஷிகா எழுதிட்டு அவங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஃபைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் தர்ஷிகாவை மாட்டிட்டாங்க. மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்ட் இருக்கான்னு கேட்டா இல்ல, கண்டென்ட்டே கிடையாது. ஆனால் அந்த ஒரு சில பேர் மட்டும் அவங்களே சண்டை போட்டுக்கிட்டு அவங்களே ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தவிர மற்றபடி இந்த வீட்டுக்குள்ள உண்மையாக கண்டென்ட்டே இல்லை. பிக் பாஸ் கொடுத்த கண்டென்ட் எதுவுமே இல்லை, இவங்களே சும்மா பேசி வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்தானுவேன், ஸ்கூல் டாஸ்க் நடக்குதா பாருங்க, இல்லையே ஸ்கூல் டாஸ்க்ங்கிறதே நடக்கல. அது எங்க ஸ்கூல் டாஸ்க் நடக்குது, மாத்தி பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு மாத்தி திட்டிக்கின்னு ஒரு சண்டையை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அவன் கண்டென்ட் இது பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கான். இதுல தர்ஷிகா அவங்களே ஒன்று எழுதிட்டு அவங்களே அழுதுட்டு போய் உள்ள ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஜாக்லின் ஒரு கண்டென்ட் பண்ண போறாங்க, அதுக்கு முன்னாடி பவித்ரா ஒரு கண்டென்ட் பண்ண போறாங்க. எல்லாருமே ஒரு கண்டென்ட்டை தேடியே போறாங்க. ஆர்டிஃபிஷியலா இருக்கு, ஒண்ணுமே ரியலா இல்லை. இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு சுத்தமா ரியலே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல். அதனால முக்கியமா ஜாக்லின் தான் அந்த இடத்துல முதல் இடத்துல இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் கியூன்றா என் தலைவி, குயின் தலைவி, அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்து தள்ளுறாங்க. மொத்தத்தில் முத்துக்குமரன் ஸ்டடியா இருக்கான். ஆனால் இங்கே நான் ஒன்று சொல்கிறேன், ராணுவ ஓட்டுகள் வருதுங்களா, ராணுவுக்கு முத்துக்குமார் மாதிரியே ஓட்டுகள் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு நாள் புரியும், கண்டிப்பாக புரியும். முத்துக்குமரன் லெவலுக்கு ராணுவுக்கு ஓட்டுகள் வரும், வெயிட் பண்ணி பாருங்க.